இந்திய கிரிக்கெட் அணியுடைய மூத்த வீரரான விராட் கோலி அவர்களுக்கு சொந்தமான மது அருந்த வசதி கொண்ட ஹோட்டல் ஒன்று பெங்களூரில் உள்ளது. அது பெங்களூரில் பிரபலமான பப்பாகவும், எனவே இரவு நேரம் வரை அது திறந்திருக்கும். நேற்று இரவு அந்த ஹோட்டலுக்கு அருகே இருப்பவர்கள் புகார் அளித்திருப்பதாகவும் அதனுடைய காரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது விராட் கோலி அவர்களுக்கு சொந்தமான ஹோட்டல் சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்திற்கு அருகில் இருப்பதாகவும் அங்கு நேற்று இரவு அதிக சத்தம் வந்ததாக அருகில் கூடியிருந்தவர்கள் காவல்துறையில் புகார் தெரிவித்திருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக காவலர்கள் இரவு 1:30 மணிக்கு அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபொழுது விதியை மீறி இரவு 1 மணிக்கு மேலும் ஒரு ஹோட்டல் செயல்பட்டு கொண்டிருந்ததாக தெரிய வந்திருக்கு. அதாவது பெங்களூர் நகரில் உள்ள காவல்துறை விதிகளின்படி இரவு 1 மணிக்கு ஹோட்டல்களை மூடிவிட வேண்டும். ஆனால் இரவு 1:30 வரை உள்ள வாடிக்கையாளர்கள் இருந்திருக்காங்க. மேலும் அதிக சத்தத்துடன் இசையை ஒலிக்கவிட்டு அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகவும் அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த காவல்துறை அந்த இடத்தை உடனடியாக மூடுமாறு கூறியதோடு அந்த விராட் கோலி அவர்களுக்கு சொந்தமான அந்த ஹோட்டலின் மீது விதிமீறல் ஈடுபட்டதற்காக வழக்கு பதிவு செய்திருக்காங்க. விராட் கோலி அவர்களுடைய இந்த ஹோட்டலுக்கு டெல்லி, மும்பை, புனே மற்றும் கொல்கத்தா ஆகிய இடங்களிலுமே கிளைகள் இருக்கு. கடந்த ஆண்டு மும்பையில் இருந்த ஹோட்டலுக்கு சென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் வேட்டி சட்டை அணிந்து வந்ததால் உள்ளே விடமாட்டோம் என கூறி வெளியே அனுப்பது மிகப்பெரிய சர்ச்சையாகவும் மாறியிருக்கு. தற்பொழுது பெங்களூரில் உள்ள அவருடைய ஹோட்டலில் விதிமீறலில் ஈடுபட்டதாகவும் தெரிய வந்திருக்கு. தற்பொழுது விராட் கோலி அவர்கள் லண்டனில் தன்னுடைய குடும்பத்தினருடன் இருந்ததாகவும் சில சமயம் இது போன்ற விதிமீறல் வழக்குகளின் பதிவு உரிமையாளர்களை நேரில் அழைத்து விசாரிப்பார்கள். பெங்களூர் காவல்துறை விராட் கோலி அவர்களை நேரில் அழைத்து விசாரிக்குமா என்ற எதிர்பார்ப்புமே இருந்து வந்திருக்கு.